வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு அரசியலில் தற்போது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், டிவிகே தலைவர் விஜய் குறித்து பேசிய கருத்து தற்போது சமூக வலைதளங்களில் தீயாக பரவி வருகிறது. விஜய் அரசியலில் எப்படி செயல்படுகிறார்? யாருக்கு லாபம்? யாருக்கு பாதிப்பு? இந்த கேள்விகளை எழுப்பும் வகையில் சீமான் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் அரசியல் வட்டாரம் முழுவதும் சூடுபிடித்துள்ளது. இந்த பேச்சு வெளியான உடனே இணையத்தில் இரண்டு பக்கமாக மக்கள் பிரிந்து விட்டார்கள். ஒரு பக்கம் விஜய் ஆதரவாளர்கள் சொல்வது, விஜய் மக்களுக்காக வந்திருக்கிறார், பழைய அரசியலை மாற்ற வருகிறார், அதனால்தான் சிலருக்கு பயம். மற்றொரு பக்கம் சீமான் ஆதரவாளர்கள் சொல்வது, அரசியலில் வெறும் பிரபலமாயிருந்தால் போதாது, கொள்கை, நிலைப்பாடு, தரைமட்ட உழைப்பு முக்கியம். இதிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாகிறது. விஜய் தற்போது அரசியலில் சாதாரண பெயர் அல்ல. அவர் மீது வரும் ஒவ்வொரு விமர்சனமும் செய்தியாகிறது. அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் வைரலாகிறது. 2026 தேர்தல் நெருங்கும் இந்த நேரத்தில் இப்படி வரும் குற்றச்சாட்டுகள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஏனெனில் விஜயிடம் ரசிகர் பலம் உள்ளது, இளைஞர் ஆதரவு உள்ளது, புதிய மாற்றம் வேண்டும் என்று நினைக்கும் மக்கள் கவனமும் உள்ளது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு கேள்வியும் இருக்கிறது. ரசிகர் பலம் மட்டும் போதுமா? அரசியல் தரை மட்ட அமைப்பு தயாரா? வாக்குப்பெட்டியில் அதே ஆதரவு வருமா? இதுதான் தற்போது பேசப்படும் முக்கிய விவாதம். சீமான் இந்த நேரத்தில் ஏன் விஜயை குறிவைத்து பேசினார்? விஜயின் வளர்ச்சியை சவால் செய்யவா அல்லது தன் ஆதரவாளர்களை உற்சாகப்படுத்தவா? இதற்கான பதில் வரும் நாட்களில் தெரிய வரும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி. தமிழ்நாடு அரசியல்ல விஜயை இப்போது யாராலும் புறக்கணிக்க முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? விஜய் உண்மையான அரசியல் மாற்ற சக்தியா அல்லது இன்னும் நிரூபிக்க வேண்டிய தலைவர் தானா? உங்க கருத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி சூடான தமிழ் அரசியல் அப்டேட்ஸ் வேணுமெனில இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.